ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஓட்டு யாருக்கு போடணும், யாருக்கு போடக்கூடாதுன்ற உரிமை உங்களுக்கு தான் இருக்குது. இப்போது ஆட்சி எது நல்லாட்சி கெட்டாச்சுன்றது எல்லா மக்களுக்கும் தெரியும். பின்னாடி நம்ம பேர பிள்ளைங்க, நம்ம மக்கள் பசங்க எல்லாம் நல்லா வாழணும் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். அது மாதிரி நல்ல ஆட்சி ஒன்று கொண்டு வரணும்னா எந்த ஆட்சி வரும் அப்படின்றது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இப்போ ஒரு குடும்பன்ற மாதிரி தான் விஜயண்ணா ஒரு குடும்பன்ற மாதிரி தான். ஒரு சிஎம்ன்றது நாட்டு மக்களை காக்க வேண்டிய ஒரு குடும்பம். அது மாதிரி ஒரு உதாரணன்றது நம்ம எப்படி ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா பிள்ளைங்களை காப்பாற்றுறாங்களோ அந்த மாதிரி நம்ம ஒரு குடும்பம் தான். நாம் எப்படி நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறாங்களோ அது மாதிரி ஒரு அக்கறை கொண்டு விஜயண்ணா நாட்டு மக்களுக்காக இறங்கி செய்கிறாருன்னா அது நம்பிக்கை வைக்கணும். நம்ம செய்வாரா செய்ய மாட்டாரான்றத ஒரு விஷயம் நீங்கள் முடிவு பண்ணி ஒரு முறை பாருங்கள், கொடுத்து பாருங்கள். செய்யலைன்றாரா அடுத்த முறை நம்ம இதுக்கு ஓட்டு போடுவோம். இப்போ எல்லா கட்சிக்கும் மாறி மாறி தான் ஓட்டு போட்டோம். எந்த கட்சி கரெக்டாக செய்யுமா செய்யலைன்ட்டு இது வரைக்குமே நம்மளுக்கெல்லாம் இந்த 1000ன்றது இந்த 5000ன்ற காசெல்லாம் வர கிடையாது. அது வருதோ இல்லையோ வரதில்லையோ நமக்கு அது தேவையில்லாத விஷயம். அடுத்தவங்களுக்கு போதோ இல்லைன்றது நம்மளுக்கு வேண்டாம். இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு ஆட்சி வருதுன்னா அதை நம்ம எப்படி கொண்டு வரணும், எப்படி அமைக்கணும் அப்படின்றத மட்டும்தான் நம்மளுக்குள்ள ஒரு கனவு இருக்கணும். நம்ம பசங்களுக்கு ஒரு எதிர்காலம் வரணும். ஒரு படிப்பில், ஒரு தண்ணி வசதி, ஒரு போக்குவரத்து வசதி, இது மாதிரி எல்லாமே வேணும் அப்படின்றது தான் எல்லாரோடைய கனவுலையும். இப்போ எடுத்தாவே அவர் ஆட்சி பண்ணிடுவாரா அப்படின்னு சொன்னாலும் எல்லாருமே பிறந்து குழந்தைலேருந்தே இப்போ கற்றுக்குன்னு யாரும் வர கிடையாது. எல்லாம் போக போக சில இது நடிகர்களாகியும் வந்திருக்கிறாங்க. இப்போ எம்ஜிஆர் சார் கூட அவர் ஒரு நடிகராக இருந்து தான் போக போக கற்றுக்குன்னு தான் அந்த இதுலேயே வந்தார். அதே மாதிரி விஜயண்ணா போக போக கொடுத்து பார்த்தா தான் கற்றுக்குன்னு தான் இறங்குவாங்க. ஒரு நாட்டுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு ஊருக்கு என்ன செய்யணும், ஒரு ரோடு என்ன பண்ணணும், இல்லை ஒரு பஸ் வசதி என்ன பண்ணணும் அப்படின்ட்டு போக போக அது அவங்க அப்போ தான் தெரிஞ்சுக்குவாங்க. எடுத்த உடனே பண்ணிடுவாரான்னா நீ பிறந்த குழந்தையில எடுத்த உடனே பண்ணிடுவாரான்னு கேட்டுற மாதிரி தான் அந்த கேள்வி கேட்குறீங்க. அவருக்கு பிறந்த குழந்தைய பண்ணிடுவாரா அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை பண்ணுமா? பண்ணாது. அவன் பெரியவனாகணும், வளர்ச்சி ஆகணும், நாட்டு மக்களுக்காக கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், எல்லாமே பண்ணுவார். அது மாதிரி விஜயண்ணா எல்லாமே தெரிஞ்சுனுக்கிறாரு. அவர் நடித்து பண்ணி எல்லாமே பண்ணினுங்கிறாரு. தெரிஞ்சு தான் இப்போ அவர் இறங்குறாரு. ஏன்னா அரசியல் தான் அந்த பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது எண்ணம் கிடையாது. அவர் பண்ணணுன்னாக்கா இன்றைக்கி எத்தனை பேர் டைரக்டருங்களாம் காத்துனுங்கிறாங்க. இன்றைக்கி 500 கோடி சம்பளம் வாங்குறது அளவுக்கு கூட அவருக்கு திறமை இருக்குது. ஏன் 2 படம் நடித்தா 10,000 கோடி ஆச்சு. 10,000 500 கோடி 10 கோடி ஆச்சு. சமாரிசன் போகலாமே, அசால்ட்டாக போகலாமே. அவர் நான் செய்கிறேன் தானே இறங்கி வராரு. அப்புறம் ஏன் சில பேர் நீங்கள் புரிஞ்சிக்காமல் கேள்வி கேட்குறீங்க. பண்ணிடுவாரா இல்லை, நீங்கள் போட்டு ஒரு முறை குணவாங்க பண்ணிவிட்டு கேட்கலன்னா அப்புறம் கேள்வி கேட்கலாம். ஏன் நீ பண்ணலைன்னு கேட்கலாம். நம்மளுக்கு தேவைப்பட்ட அடிப்படை வசதிகள் இல்லை, பண்ணலை நீங்கன்னு கேட்கலாம். நீ அதே மாதிரி தானே அவங்க கட்சி மாதிரி தானே நீங்களும் செய்ய போகிறீங்க. இப்போ வேண்டாம் விடு, அடுத்த இது நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம போயிடுவோம் இல்லையா மக்களை. ஃபஸ்ட்டு எடுக்கவே பண்ணிடுவாரான்லாம் இல்லை. அவரும் நிறைய படங்கள் பண்ணினுங்கிறாரு. அது மூலிமா கொஞ்சம் அரசியல் தெரியாத போகிறதுல ஒரு முறை இறங்கி பார்த்தா மட்டும்தான் இது இப்படி நம்ம செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்ற இருக்கும். செய்வார், செஞ்சிருவாரான்ற இது கேள்வி கேட்காதீங்க. இப்போ எவ்வளோ ப்ரெஷரேஜ் நிறைய ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா இன்றைக்கி மக்கள் இளைஞர்களை பற்றி தான் நம்ம வாழணும். அப்போ அம்மா எல்லாமே இளைஞர்களுக்கு அவசரம் தான் வாழணும். காலையில் இருந்தால் 12 மணி ஆகுதோ இல்லையோ ஒயின் ஷாப் திறக்குதான்னு இருக்கிறாங்க. கொஞ்சம் அதை மூடணும். மெயின் கட்டத்தை அதை மூடினாங்கன்னா ஓரளவுக்கு பசங்க வேலைக்கு போகிறதுக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி இந்த கட்சி வருதா அந்த கட்சி வருதான்றது இல்லை. நமக்கு இப்போ எந்த கட்சி வந்தாலும் எல்லாம் பார்த்துருக்கோம். மாற்றி ஓட்டு போட்டுனுங்கிறேங்க, எல்லாமே தான் பண்ணினுங்கிறேங்க. எதுலேயுமே பண்ணலையே. சரி புதுசாக இவர் வராரு இல்லை பண்ணலாம் அப்படின்றது தான் உங்களோட எல்லா மக்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது. அது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவர் பண்ணலைன்னாக்கா வேண்டான்னு விட்டுருவோம். 5 வருஷம் பார்ப்போமே. சொல்லுங்கள்.
இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லது பண்ணணும். மெயினாக சில இதுங்களில் வந்து பஸ் வசதி இல்லாமல் காட்டு பகுதியிலேருந்து வராங்க பசங்க, படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அது நல்லது பண்ணிட்டோம். இல்லாத வந்து வயசானவங்க வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க, அவங்களுக்கு பண்ணிட்டோம். அவங்களுக்கு பண்ணிட்டோன்னா அவர் வந்தால் தான் நாம் கேட்டு வாங்க முடியும். எங்களுக்கு இது இல்லை, எங்களுக்கு இது இல்லை, இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் மேலே இருந்தால் மட்டும்தான் நாம் இங்கே கேட்டு வாங்க முடியும். மக்களை நல்லா கேட்டுக்காங்க. நம்ம அப்பா அம்மான்றது வசதி இல்லாத ரொம்ப சிரமப்படுறாங்க. காட்டு பகுதியெல்லாம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ரோடு வசதி, ஒரு பஸ் வசதி, படிக்க பிள்ளைங்களுக்கு நல்ல வசதி. மெயின் காரணம் இது தான். மெயினாக நிறைய பேர் நடக்க முடியாதெல்லாம் இருக்காங்க. மக்களை பாருங்கள், ஒரு முறை கொண்டு வந்தாக்கா நாம் கேட்டு பண்ணி நம்ம ஊருக்கு என்ன வேணுன்றதை கேட்கலாம், பண்ணலாம். நம்மளுக்கு வந்து ஒரு தரமான மக்களுக்காக பண்ணணுங்க. நம்ம ரொம்ப முதியவர் இல்லாத இவங்களுக்கு வீடு இல்லாமல் கூட அவங்களுக்கு கட்டி கொடுக்கட்டும், எல்லாம் பண்ணிட்டோம். தண்ணி வசதி இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க, அந்த இதுக்கு பண்ணி கொடுக்கட்டும், எல்லாமே பண்ணிட்டோம். ஒரு முறை வாய்ப்பளிச்சா நல்லாயிருக்கும். நன்றி.